வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம மேக்ஸ் சீரிஸாக பார்த்துட்டு இருக்கோம். 2024 முடிஞ்சு 2023 நம்ம வந்து டெஸ்ட் 2ல இருக்கோம். ஆல்ரெடி டெஸ்ட் 1 முடிஞ்சிச்சு. அதில் 25க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க நீங்கள் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி டெஸ்ட் 2ல 25க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கிறத பார்த்துங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். In a theater, there are 20 seats in the front row and 30 seats rows were allotted. Each successive row contains 2 additional seats than its front row. How many seats are there in the last row? சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல படிச்சிடலாம். ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசியில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப பாத்திரலாமா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? இதுக்கு இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இதுல ஃபார்முலா என்ன அப்படின்னா a plus n-1 into d. ஓகே, இப்போ என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 30, ஏவோட வேல்யூ என்ன 20, டியோட வேல்யூ என்ன கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டி கண்டுபிடிக்கணும்னா எப்படி இருக்கும்? அதாவது 20, அதை விட 2 கூட்டினா 22, அதோட 2 கூட்டினா 24, இப்படி தான் போயிட்டு இருக்கும். அப்போ 22லேருந்து 20 கழிப்போம். 22லேருந்து 20 கழிச்சோம் அப்படின்னு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 வரும். அப்போ டி ஈக்குவல் டு 2 கிடைச்சிருச்சு. இதெல்லாம் தூக்கிக்கொண்டே அங்கே சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கடைசி இருக்கை எண்ணில் தான் என்னன்னு போட போகிறோம்? 30ன்னு போட போகிறோம். அப்போ 30வது வயசுல எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டி ஈக்குவல் டு 30, ஏ வந்து 20 ப்ளஸ் n-1, n வந்து என்ன 30 -1 இன்ட்டு டி எவ்வளவு 2, அடுத்து 20 ப்ளஸ் 29 இன்ட்டு 2, அப்போ இது வந்து 58 ப்ளஸ் 20 எவ்வளோ வரும்? 78. அப்போது 30வது வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? 78 இருக்கைகள் இருக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. n cube equal to 8281, then find the 1 plus 2 plus 3 plus etc. plus n. ஓகே, இதோட ஃபார்முலா தெரிஞ்சுனாலே நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த கியூபுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும்? n into n plus 1 division by 2 whole square equal to 8281 சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கான வேல்யூ என்ன? n into n plus 1 by 2, இந்த ஹோல் ஸ்கொயர் வராது. அப்போ ஹோல் ஸ்கொயர் வராமல் இருந்தால் இதோட வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ இது இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா ரூட்டாக மாறிடுமா? 8281. 8281க்கு ரூட் எடுத்தால் என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியணும். அவ்வளோதானே. இப்போ இந்த ஆப்ஷன் 2 டைம் பெருக்கி பார்க்கலாம். அதில் எது ஆன்சராக வருதோ அதுதான் மோஸ்ட்லி ஆன்சராக இருக்கும். 91 ஃபஸ்ட்டு போகலாமா? ஆப்ஷன் ஏ 91. 91 into 91 19 981 182 8281 8281 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோமா? அடுத்து ரீசனிங் பார்ட் வந்துருச்சு. ரீசனிங் பார்ட் ரொம்ப முக்கியம். இந்த டைம் ரீசனிங் பார்ட்டில் நியூமரிக்கல் ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் வரும். அதே மாதிரி பிளட் ரிலேஷன் வரும், டைரக்ஷன் வரும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே தூக்கி வைப்பாங்க. அதனால தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்ஃபா எண்ணெழுத்து தொடரின் அடுத்து வரும் உறுப்பை காண்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? Z1A. Z1A. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? X2D. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? B6G. அடுத்து என்ன இருக்கு? T21J. ஓகே, இப்போ இதுல இருந்து என்ன சீக்வன்ஸுங்கிறது இப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது கண்டுபிடிச்சு போயிடலாம். இசட்டுங்கிறது எத்தனாவது நம்பரு? 26. ஏங்கிறது 1வது நம்பரு. அதே இங்கே வந்து 24, இங்கே வந்து 4வது நம்பரு. இது 22, இது 20, இது வந்து 7, இது வந்து J10 சொல்லியிருக்கல. அதுக்கு சாப்பிட்டுன்னா J வந்து 10. அப்போ J10னா J10 ஞாபகம் வச்சுக்கோங்க. T20 கிரிக்கெட் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்குவேன். இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, -2, இதுக்கும் -2. அப்போ -2 போட்டு வரலாமா? அடுத்து இங்கே என்ன வரும்? 18 வரும். அடுத்து 16 வரும். அப்போ 18 அப்படின்னா என்ன? 18 அப்படின்னா 6, 16னா P, அதுக்கப்புறம் 14 அப்படின்னா N. ஓகே, அடுத்து இங்கே கண்டுபிடிச்சலாமா? இங்கே என்ன வந்திருக்கு? 3 எச்சா இருக்கு. அப்போ இங்கே என்ன 13 வந்திருக்குமா? 13னா இங்கே எத்தனை? M. அதே மாதிரி என்ன வந்திருக்கும்? 16னா P. அதுல இருந்து மறுபடியும் ஒரு 3 அப்படின்னா எத்தனை வந்திருக்கும்? 19 அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கும்? 19 அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா S வந்திருக்கும். அப்போ NS இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு மட்டும் பாருங்க. NS நடுவில் நம்பர் கூட கண்டுபிடிக்க தேவையில்லை. எடுத்தோன்னே NS கண்டுபிடிக்கிற மாதிரி பாருங்க. NS, N இருக்கு, T இருக்கு, N இருக்கு, T இருக்கு, N இருக்கு, T இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஆன்சர் ஏ.
NS இருக்கு. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த இதுவும் வந்து ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா ABCD லெட்டருக்கு 26 லெட்டருக்கு எத்தனாவது நம்பருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம சால்வ் பண்ணிடலாமா? J2Z K4X I7B அடுத்து டேஷ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு H16R அதுக்கப்புறம் M22Pன்னு இருக்கு. ஓகே, இதுக்கெல்லாம் வேல்யூ கொடுத்தோம்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 10 அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 10 K லெவல் 11 அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 9 அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது இதுக்கு இடையில ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் வந்திருக்கு. இது என்ன Kனா 8 Hனா 8 அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா Mனா 13. ஓகே, இதுக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே பார்க்கலாம் 26 24 22 கண்டுபிடிச்சாச்சு. 22 அர்த்தம்னா 20ன்னு தான் வரும். அப்போ 20னா இங்கே T வந்திருக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது 18 அதுக்கப்புறம் இங்கே 16. அப்போ இது வந்துருச்சா? நம்ம நம்பரே கண்டுபிடிக்கல, வெறும் ABCD மட்டும் கண்டுபிடிச்சாலே நம்ம கிட்டத்தட்ட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்க, அடுத்து இங்கே என்ன இருக்குது 10க்கு அப்புறம் லெவல் இருக்குது. 10க்கு அப்புறம் லெவல் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது 9 இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே என்னன்னா +1 10 -2 9 -3 -3னா இங்கே எத்தனை வரும் 6ன்னு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது 6னா இங்கே என்ன வேல்யூ வரும் 6 அப்படின்னா ABCDEF. இங்கே என்ன இருக்குது சாரி இதில் என்னன்னா ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். அப்போ இங்கே என்ன வந்திருக்கும் மோடி ப்ளஸ் தான் வந்திருக்கும். அப்போது 9 + 3 அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா 12ன்னு வந்திருக்கும். 12 அப்படின்னா இங்கே L. அப்போது இங்கே L இருக்கணும், இங்கே T இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் போட்டு பாருங்க. L இருக்கணும், T இருக்கணும். L இருக்கு, T இருக்கு. ஓகே, இது ஓகே. அதே மாதிரி L இருக்கு, T இருக்கு, இது ஓகே. அப்போ மற்ற ரெண்டையும் அடிச்சு விட்ருங்க. இது ரெண்டுக்குள்ள தான் ஆன்சர் வரப்போதா. அடுத்து இந்த நம்பர் கண்டுபிடிப்போம். நம்பர் இங்கேருந்து 2க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு 2க்கு அப்புறம் 4 அப்புறம் 2 கூடி இருக்கு. 2க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு 3 அதுக்கப்புறம் வந்து என்ன வந்திருக்கும் 2க்கு அப்புறம் இங்கே 7க்கு அப்புறம் ஒரு 4 கூட்டணும் அப்படின்னா இங்கே 2 கூடி இருக்கு, இங்கே 3 கூடி இருக்கு, இங்கே 4 கூடி இருக்கலாமா? அப்போ 7 4 11. அப்போ 11ங்கிறது எங்க ஆன்சரா இருக்கு பாருங்க. இங்கே 12 இருக்கு, இங்கே 11 இருக்கு. அப்போ இங்கே L இங்கே லெவலு இங்கே வந்து T. அது எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் Dல தான் இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா பாருங்க. கொஞ்சம் கஷ்டம் எழுதிட்டேன், இதுக்கு மேலே கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கிறேன். அடுத்து 2 unbiased dice are rolled once. How many possible outcomes for getting a double dead? Equal numbers on the both side. Okay. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது. 2 பகடைகளிலும் ஒரே மதிப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் எத்தனைன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி போடுவோம்? இரு பகடை அப்படின்னாலே எத்தனை வாய்ப்புகள் இருக்கும்? மொத்தம் 36 வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இரு பகடைகள்னாலே 36 வாய்ப்புகள் இருக்கும். அதுல ஒரே முகமதிப்பெண் கிடைக்கணுமா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 1 2 2 3 3. இது எப்படியே போயிட்டு இருக்கோம்னா 6 6 வரை போயிட்டு இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை? மொத்தம் 36 வாய்ப்புகள். அதுல ஒரே மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து 6. அடிச்சோம் அப்படின்னா 1/6. அப்போ 6 தான் ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் A. இதெல்லாம் பார்க்க கூட தேவையில்லை, ரொம்ப ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறது. அதனால தான் ஈஸியா சம் போடுற மாதிரி டக்குன்னு போட்டேன். In a March 1st, 7 persons are standing in a row. Q is standing left to R but right to P. O is standing right to N and left to P. Similarly, S is standing right to R and left to T. Find out who is standing in the middle. இதே தமிழ்ல படிச்சிடலாம். ஒரு அணியில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். Q ஆனவர் Rக்கு இடப்புறமாகவும் Pக்கு வலப்புறமாகவும் நிற்கிறார். O ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும் Pக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். இதே இவ்வாறே S ஆனவர் Rக்கு வலப்புறமாகவும் Tக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். அந்த வரிசையின் நடுவில் இருப்பவர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சீக்வன்ஸை வந்து நம்ம வந்து இந்த கொஸ்டினை வந்து சீக்வன்ஸாக மாற்றி எழுதிருச்சுன்னா முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா 7 பேர் நிற்கிறாங்கன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல Qவை நடுவில் போட்டுங்க. எங்க ஆரம்பிக்குதோ அந்த Qவை நடுவில் போட்டுங்க. Q நடுவில் போட்டாச்சு. கொஞ்சம் இந்த பக்கம் சைட்ல எழுதிக்கலாம், ஏன்னா நிறைய எழுத வந்துருக்கும். Q ஓகே. Q ஆனவர் Rக்கு இடப்புறம்,
Q ஆனவர் ஆறுக்கு இடப்புறம் ஆறு வந்து இந்த பக்கம் இருந்தாருன்னா அப்போ ஆறுக்கு இடப்புறம்னா இந்த பக்கம் 6 இருந்தாங்க அப்படின்னா Qக்கு இடப்புறமா இருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஆறுக்கு இடப்புறம் யார் இருக்காங்க? ஆறுன்னா இப்படிதான் இருக்கும். அப்போ இடப்புறம் கரெக்ட். அப்போ வந்து Qக்கு 6 இடப்புறமா இருக்காரு. அதுக்கப்புறம் Pக்கு வலப்புறமாகும். Pக்கு வலப்புறமா இருக்காரு. Pக்கு வலப்புறமா இருக்காரு. ஓகே. அடுத்து வந்து O ஆனவர் நடுவில் போட்டுங்க. O ஆனவர் Nக்கு வலப்புறமாகும். Nக்கு வலப்புறமா இருக்காங்க. அப்போ N இந்த பக்கம் Nக்கு வலப்புறமாகவும் Pக்கு இடப்புறமாகும். Pக்கு இடப்புறமாக இருக்காரு. முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன இருக்கு? அடுத்து யார் இருக்கா? S. இவ்வாறே S ஆனவர் ஆறுக்கு வலப்புறமாகவும் Tக்கு இடப்புறமாகவும் இருக்காரு. ஓகே. இப்போ இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ இந்த Pயை கொண்டு போய் இங்க வச்சுக்கலாமா? அதே மாதிரி இந்த ஆரை கொண்டு போய் இங்க வைக்கலாமா? இப்போ இந்த Pயை கொண்டு போய் இதோட மெர்ஜ் பண்ணுங்க. இந்த ஆரை கொண்டு போய் இங்க வரையும் மெர்ஜ் பண்ணுங்க. மெர்ஜ் பண்ணி ஒரு இதை சீக்வன்ஸ் எழுதலாமா? இப்போ Pக்கு அப்புறம் என்ன இருக்கு? O இருக்கு. ஓக்கு அப்புறம் என்ன இருக்கு? N இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்கு? R இருந்துச்சா? எங்க இருந்து எடுத்துக்கோம்? Q ஆருக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஆருக்கு முன்னாடி என்ன இருக்கு? ST. ஓகே. 7 நம்பர் வந்துருச்சா? 1 2 3 4 5 6 7. ஓகே. 7 வந்துருச்சு. இதுல இந்த இதுல 3 இந்த இதுல 3 நடுவில் யார் இருக்கா? Q இருக்காங்க. அப்போ ஆன்சர் Q தான். ஆன்சர் Q ஆன் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் B. அடுத்து இது வந்து டைம் அவுட் ஒர்க் ஈஸி தான். A can do a piece of work in 12 hours. B and C can do it 3 hours, whereas A and C can do it in 6 hours. How long will B alone take to do the same work? A என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறார். அதே மாதிரி B மற்றும் C அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், A மற்றும் C அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை B தனியே எவ்வளவு நேரத்தில் முடிப்பார்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொஸ்டினா மாத்திக்க போறோமா? இப்போ என்ன பண்ணுவோம்? ஏ எவ்வளவு நேரத்தில் முடிக்கிறாரு? 12 ஹவர்ஸ்ல முடிக்கிறாரு. B plus C எவ்வளவு நேரத்தில் முடிக்கிறாரு? B plus Cங்கிறது 3 மணி நேரத்தில் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் C எவ்வளவு நேரத்தில் முடிக்கிறாரு? ஏவும் சியும் எவ்வளவு நேரத்தில் முடிக்கிறாங்க? ஏவும் சியும் சேர்ந்து 6 ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண சொல்லிடுவேன்? எது வந்தாலுமே நீசியமா எடுத்துடணும். அப்போ 12 3 6 மூணாவது வாய்ப்பால் போட்டால் 4 3 12 1 3 3 2 3 6 ரெண்டால போட்டோம் அப்படின்னா 2 1 1. அப்போது 4 4 3 12 தான் வருது. அப்போது ஏ ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலையை செய்கிறாரு. பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு வேலை செய்கிறாங்க? 4 பங்கு வேலை செய்கிறாங்க. ஏவும் சியும் சேர்த்து எத்தனை வேலை செய்கிறாங்க? ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை தான் செய்கிறாங்க. அப்போது இங்கே பாருங்க, ஏ வந்து ஒரே ஒரு பங்கு வேலை தான் செய்கிறாரு ஒரு நாளைக்கு அப்படின்னா, ஏவும் சியும் சேர்த்து 2 பங்கு அப்படின்னா, அப்போது ஏ 1 பங்கு அப்படின்னா சி எவ்வளோ பங்கு தான்? 1 பங்கு வேலை தான் செய்வாங்க. கண்டுபிடிச்சாச்சா? ஏ 1 பங்கு வேலை செய்கிறாங்கன்னா சி எவ்வளோ பங்கு வேலை தான் செய்வாங்க? 1 பங்கு வேலை தான் செய்வாங்க. அப்போது ஏ 1 பங்கு வேலை, சியும் 1 பங்கு வேலை அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே என்ன இருக்கு? பியும் சியும் இருக்கா? அப்போ பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு வேலை செய்கிறாங்க? 4 பங்கு வேலை செய்கிறாங்க. அதில் சியை மட்டும் கழிச்சுட்டா நமக்கு என்ன வந்துடும்? பி மட்டும் வந்துருமா? அப்போது பி பிளஸ் சி ஈக்குவல் டு 4 அப்படின்னா இது 1ன்னு தெரியும். பிஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? பிஏ மட்டும் வச்சுட்டு 1 அந்த பக்கம் கொண்டு போவோமா? அப்போ வந்து பியோட வேல்யூ என்ன? பி ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை செய்கிறாங்க. பி ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை செய்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மொத்த பங்கு வேலை எவ்வளவு? 12 ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை செய்கிறாங்க. அடித்தோம் அப்படின்னா 4 மணி நேரம். அப்போ 4 மணி நேரத்தில் யார் முடிப்பாங்க அப்படின்னா பி வந்து அந்த வேலையை 4 மணி நேரத்தில் தனியாக முடிச்சிருவாங்க. சிம்பிள் கான்செப்ட். இதை மட்டும் போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் வந்துடும். அடுத்து 10 farmers can black a field in 21 days. Find the number of days reduced ரொம்ப முக்கியம். reduced if 14 farmers plugged the same field. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் முன்னதாக, இங்க முன்னதாக முடிப்பார். அப்போ என்ன கொஸ்டின்? 10 விவசாயிகள் 21 நாள் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே வேலையை வந்து 14 விவசாயிகள் எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 7 3 7 21 7 14. அதுக்கப்புறம் என்ன வரும்? 4 5 5 10. அப்போ வந்து 2 10 3 5. அப்போ x = 15 கிடச்சிருச்சு. அப்போது x = 15 கிடச்சிருச்சு.
ஆல்ரெடி அவங்க எத்தனை நாட்கள் 10 விவசாயிகள் எத்தனை நாட்களில் வேலை செய்கிறாங்க? 21 நாட்களில் வேலை செய்கிறாங்க. 21 நாளில் 15 நாள் கழிச்சா நமக்கு என்ன வரும்? 6 நாட்கள் கிடைக்கும். அப்போ 6 நாட்கள் முன்னாடியே யார் முடிச்சிருவாங்க? இந்த 14 விவசாயிகள் இந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ஆன்சர் வந்து 6. அடுத்து the total surface area of hemisphere is how much times the square of its radius? ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்தினுடைய டேஷ் மடங்காகவும் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல? 3/r² தான். 3/r² தான் அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. சரிங்களா? ஆரத்தினுடைய வர்க்கத்திற்கு டேஷ் மடங்கு அப்படின்னா ஆரத்தோட வர்க்கம் என்ன? ஆரத்தோட வர்க்கங்கிறது r². அப்போ r² இல்லைன்னா அங்கே என்ன வேல்யூ இருக்கு? 3πங்கிற வேல்யூ இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 3π. ஃபார்முலா போடுங்க. ஃபார்முலா வந்து வர்க்கத்தின் இந்த வர்க்கத்தின் வந்து மடங்கு அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ வர்க்கத்தின் மடங்குனா வர்க்கம்னா r², வர்க்கத்தின் மடங்குன்னு தான் தெரிஞ்சிருச்சு. அதோட என்ன மீதி இருக்கு? 3π தான் இருக்கு. அப்போ 3π தான் வேல்யூ. ஆன்சர் வந்து 3π. அடுத்து, இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் எ கோன் tripled and height is doubled, அது tripled இது troubled, ஓகேவா? தென் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கோன் இன்க்ரீசஸ். ஒரு கூம்பின் அடிப்புற ஆரமும் மும்மடங்காகவும் அதன் உயரம் 2 மடங்காகவும் ஆறினால் அதன் கனளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கூம்போட கனளவு ஃபார்முலா என்ன? 1/3/r²h. இதுல கூம்போட கனளவு நீட்டா கூட இல்லைங்க, கூம்பின் கனளவுன்னு ஃபார்முலா போட்டு நீட்டா கூட இல்லைங்க. இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் மும்மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ r = 3h போட போறீங்க. r = 3r போட போறீங்க. r = என்னன்னு போட போறீங்க? 3r போட போறீங்க. உயரம் என்னன்னு சொல்லிட்டாங்க? h வந்து 2 மடங்காகும். அப்போ 2h போட போறீங்க. ஓகேங்களா? 2h தானே போட போறீங்க. இப்போ இது ரெண்டையுமே உள்ள சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 1/3/r²க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 3r² ஹச்சுக்கு பதிலாக 2h போட போகிறோம். ஓகே, இப்போ என்ன வரும்? 9r². இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 2h இருக்குது. அப்போ ரெண்டையும் பெருக்கும் போது 1/3/18r²h இருக்கும். இப்போது இந்த ஃபார்முலாவை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நமக்கு ஒரே ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் என்னன்னா 18. இந்த ஃபார்முலா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த மடங்கு தான் கேட்குறாங்க. அந்த ஃபார்முலாவில் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 மடங்காகவும் 3 மடங்காகவும் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஃபார்முலாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக எடுக்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் மட்டும் எவ்வளோன்னு பாருங்க, 18. மற்றபடி ஃபார்முலா டிஸ்டர்ப் ஆகலையா? 1/3/r²h டிஸ்டர்ப் ஆகாமல் வந்துருச்சா? அப்போ அந்த 18 தான் நமக்கு ஆன்சர். ஆன்சர் வந்து 18 மடங்கு. சரிங்களா? இந்த கொஸ்டின் கண்டுபிடிங்க டக்குன்னு. The compound interest on 20,000 at 15% per annum for 2 × 1/3 years. 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்தில் 2/1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மதிப்பை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி மதிப்பு தானே. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே போடலாம்ல. 15%னால கீழே /100 போடுவோமா? 3 3 5 25 100. அப்போ எத்தனை வருஷம்? 2.5 வருஷம் போட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 20, இதோட +3, இதை வந்து ப்ளஸ் பண்ணுவோமா? +3 23. ஃபர்ஸ்ட் வருஷம் முடிஞ்சிச்சு. செகண்ட் வருஷம் என்ன பண்ணுவோம்? செகண்ட் வருஷம் 20 23. ஓகே, முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? 1/3 கண்டுபிடிக்கணும். அப்போ 1/3 × 12, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? 4 மாசத்துக்கு தான் அப்போ கண்டுபிடிக்க போறோம். அப்போ 1/3 பங்கு அப்படின்னா எத்தனை? 4 மாசம். அப்போ 4 மாசம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? 12 மாசத்துக்கு எவ்வளவு % சொல்லிட்டாங்க? 15% சொல்லிட்டாங்க. அப்போ 4 மாசத்துக்கு எவ்வளவு % கண்டுபிடிச்சா அங்கே வேலை முடிஞ்சு. 4 மாசத்துக்கு எவ்வளவு %? 1 3 3 4 3 12, 1 4 4 3 4 12, 3 5. அப்போ x = 5ன்னு கிடைச்சிச்சு. அப்போ இந்த 1/3க்கு எவ்வளவு %? 5% கிடைச்சிச்சு. அப்போ அதுக்கு 5%னா /100 போட்டு அங்கே ஒரு ஃபார்முலா போடுவோமா? அப்போ 5% அப்படின்னா 5/100 அடிச்சோம் அப்படின்னா 1/20ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 20 21ன்னு வரும். 20 21ன்னு வரும். அவ்வளோதாங்க. மற்றதெல்லாம் அடிச்சட்டுமா? இது எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சா? இது எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 8000 வரும். இதையும் பெருக்கி வச்சுருவோம். 23 × 23 3 9 23 6 23 6 2 2 4 9 12 5 529 × 21 9 2 5. இங்கே என்ன வரும் அப்படின்னா 9 2 18 2 2 4 1 5 I 2 10 9 10 11 111 09. இப்போ இந்த
இது பண்ணாதான் அடிச்சிடுறேன். ஓகே, இப்போது இங்கே இருக்கிற அசல் இருக்குல்ல, இது அசல், இது மொத்த தொகை. அப்போது அசல் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 8,000 20,000 அடிங்க. இந்த 3 0க்கு இந்த 3 0 அடிச்சிடலாம். இந்த 20 இந்த 8 20 அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். 1 8 8 8 16 1 8 8 8 16 மீதி எத்தனை இருக்கும், 4 இருக்கும். அப்போ புள்ளி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்குமா, அப்போ 40ன்னு வருமா, அப்போ 5 8 40, அப்போ 2.5. அப்போது 8,000 2.5 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், 20,000 கிடைச்சிடும். 8,000 2.5 நம்ம பெருக்கினா நமக்கு என்ன கிடைச்சிடும், 20,000 கிடைச்சிரும். அப்படின்னா அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், 2.5 பெருக்கும். இங்கே என்ன பண்ணுவோம், 2.5 பெருக்கும். பெருக்கினா நமக்கு என்னங்கிற ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ பார்த்துடலாமா, என்ன 1119 11109 எத்தனை, 2.5. அப்போது 95 45 4 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5. ஓகே, அடுத்து எத்தனை இருக்குது, 52 18 ஓரண்டு 2 ஓரண்டு 2 ஓரண்டு 2 5 12 மேலே 1 7 7 7 2. அப்போது 27,000 அது வந்து அதிகம் போகுது, 2,77,725 வருது. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 27,772.5 அப்படின்னு வந்துருச்சு. அப்போது நமக்கு அசல் எவ்வளோ இருக்குது, அசல் 20,000 இருக்குது. அப்போது 27,772.5 பைசாலேருந்து 50 பைசாலேருந்து 20,000 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 7,772.50 பைசா வருமா. 7,772.50 எங்கே இருக்குது பாருங்க, ஆன்சர் சி. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சம்மும் இதே தான். இதை தனியாகவும் நான் ஒரு வீடியோவை போடுறேன், ஒரு 5 சம் எடுத்து அந்த வீடியோவை போட்டு கட்டுறேன். எந்த சம் கொடுத்தா நான் போடுவேன். இதில் principal amounts to 2028 in 2 years with 4% per annum compounded annually, then find the principal is. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அதன் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், 2 ஆண்டுகள் அடிச்சோம் அப்படின்னா 4%, 1/25, அப்போ 1/25 வரும். அப்போது எத்தனை வருஷம், 2 வருஷம். ஃபர்ஸ்ட் இயருக்கு 25, அதோட 1 கூட்டணும் அப்படின்னா 26. 2வது வருஷத்துக்கும் அதே தான், 25 26. ஓகே, 25 × 25 625 வரும். இப்போது இந்த 25 × 25 625 வந்துடுது. தென் இங்கே என்ன இருக்குது, கூட்டு வட்டியில் எவ்வளவா மாறுது, 2028 மாறுதா. அப்போ இதை வந்து அடிச்சு பார்க்கணும். 26 × 26 எத்தனை வருது பாருங்க, 26 × 26 6 36. இங்கே எத்தனை வரும், 6 × 12 12 15 6 × 12 2 2 4 1 5 6 7 6 676 676ன்னு கிடைச்சிருச்சா. அது என்னவா இருக்கும், 2028 நம்ம வந்து டிவிஷன் பண்ணி பார்க்கணும். இங்கே என்ன மொத்த தொகை கொடுத்துருக்காங்களா, 2028 மொத்த தொகை. அப்போ மொத்த தொகையை இந்த இதெல்லாம் அடிச்சு பாருங்க. 2028 676. இப்போ 676 × 3ன்னு போடுங்களேன், 3 6 18 7 3 21 22 மீதி 2 6 3 18 20. அப்போது 20 28 கிடச்சிருச்சா. அப்போ எத்தனை டைம் வருது, 3 டைம்ஸை வந்து பெருக்கணும். அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருது, 3 டைம்ஸ் அடித்தோம்னா நமக்கு வந்து 2028 கிடச்சிருது. அப்போது இதுக்கு என்ன பண்ணுவோம், × 3ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 2028 கிடைக்குது. அப்படின்னா இங்கே என்ன தான் போட போகிறோம், × 3 தான் போட போகிறோம். அப்போ 625 × 3 625 × 3 3 5 7 6 3 18 1875 ஆன்சர் இருக்கா பாருங்க, 1875 ஆன்சர் ஏ. அடுத்து, இன் ஹவு மச் டைம் வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3,000 at the rate of 8% per annum be the same as simple interest 4,000 at 12% per annum for 4 years. 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% வழங்கப்படும் தனி வட்டியானது 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கும் நிகராகும் காலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டையும் வந்து ஈக்குவேஷனை மாற்ற தெரிஞ்சா போதும். இப்போ என்ன அப்படின்னா 3000ங்கிற அசலுக்கு 8% வட்டி விதத்தில் வழங்கப்படும் தனி வட்டியானது. அப்போ இந்த தனி வட்டிக்கு இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, 4000க்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி, 12% வட்டிக்கு வழங்கப்படும் 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் வட்டிக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 100 அடிச்சிடலாமா. இங்கே என்னன்னா
P1 N1 R1 டிவைட் பை 100 போட்டுக்குங்க. இங்கே P2 N2 R2 டிவைட் பை 100 போட்டுக்குங்க. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற 3 ஜீரோவுக்கு இங்கே இருக்கிற 3 ஜீரோவுக்கு அடிச்சிடலாமா? ஈர்னாங்க 8 முன்னாங்க 12, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 போயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை தான் இருக்குது? மீதி இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 2. அப்போது ஆன்சர் என்ன வரும்? 2 வருஷம் வரும். அப்போது என்ன வந்து என்ன வருஷம்? 2 வருஷம் வருது. ஆன்சர் 2 வருஷம் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. சரி, இங்கே இன்னொரு 4 இருக்குல்ல, அந்த 4 விட்டுட்டேன் பாருங்க. இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே வந்து ஒரு 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 அடித்தோம் 2 இருக்கும். அப்போ 4 2 8. அப்போ 8 வருஷம் வரும். ஆன்சர் வந்து 8 years. அடுத்து பாஷா borrowed 8,500 from a bank at the particular rate of simple interest. After 3 years, he paid 11,050 to settle his debt. At what rate of interest he borrowed from the money for the money? அப்போ பாஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 8,500 வாங்குறாரு. வாங்கிட்டு 3 ஆண்டுகள் கழித்து என்ன பண்றாரு? 11,050ங்கிறத விற்கிறாரு. 11,050ங்கிறத திருப்பி கொடுத்து அந்த கடனை முடிக்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு % வட்டி வீதங்கிறத கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா 11,050லேருந்து 8,500 கழிங்க. 0 5 இங்கே 5னா 10 இருக்கும், 2. அப்போ 2,550ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போது எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காரு? 2,550ங்கிறத சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அப்போது என்ன பண்ணலாம்? 8,500ங்கிறது என்னது? PNR by 100 தான் நமக்கு ஃபார்முலா. PNR by 100 ஈக்குவல் டு SI. அப்போது Pக்கு பதிலாக 8,500. எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். எவ்வளோ % கண்டுபிடிக்க போகிறோம்? டிவைட் பை 100. இங்கே என்ன இருக்கும்? 2,550 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோக்கு அடிச்சிடலாமா? அடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது வேறு? இங்கே வந்து 85 இருக்குது. இங்கே வந்து இதை வந்து எதால் அடிக்கலாம்? 5ஆல் அடிக்க முடியுமா? 5ஆல் அடித்து பார்த்துடலாம். இப்போது ஓரஞ்சு 5 மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 7 இருக்குமா? ஓரஞ்சு 5 7 5 35. மீதி எத்தனை 3 இருக்கும்? 7 5 35. ஓகே, போட்டாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்கும்? 5 25 ஓரஞ்சு 5 0 510 வந்துருச்சு. அடுத்து ஓர் 17 17 மூ 17 ஓர் 17 17 மூ 17 எவ்வளோ வரும் பாருங்க? 51 வரும். அப்போது ஒரு 17 17 மூ 17 51 30 வந்துருச்சு. இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 10. அப்போ வந்து x = 10. அப்போது இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னா 10% வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டக்குன்னு போட்டு போயிட்டு இருக்கலாம். If your principal is getting doubled after 4 years, then rate of interest is கேட்டுக்கோங்க. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம். ஒரு அசல் எவ்வளோன்னு வச்சுக்கலாம்? ஒரு அசல்னா எவ்வளோ வச்சுக்கலாம்? 100ன்னு வச்சுக்கோங்க. ஒரு அசல் P வந்து 100ன்னு வச்சாச்சு. ஓகே, எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள் 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ என்ன வந்து 4 ஆண்டுகள் எவ்வளோ மடங்கு ஆகுது? 2 மடங்கு ஆகுது. 100 2 மடங்கு ஆகணும் அப்படின்னா 200 வருமா? அப்போது மொத்த தொகை எவ்வளவு? மொத்த தொகையிலிருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதான் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். மொத்த தொகையும் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா தான் மொத்த தொகைன்னு வரும். நமக்கு வந்து P என்ன? 100. அப்போது மொத்தமாக எவ்வளோ வரும்னு சொல்லிட்டாங்க? 200 2 மடங்கு ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 200 அப்படின்னா P இங்கே என்ன இருக்கும்? 100ன்னு இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 100 இந்த பக்கம் போயிருமா? அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 200 - 100 எவ்வளோ வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100ன்னு வரும். இந்த விஷயத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. 200 300ன்னு 3 மடங்குனா என்ன, 2 மடங்குனா என்னன்னு தெரியாது. இப்படி சிம்பிளாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ SI வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு? 100 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ PNR by 100 ஆன்சர் போடுங்க. PNR by 100 ஈக்குவல் டு எவ்வளோ? SI வந்து 100ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது SI 100, Pக்கு வந்து என்னது? Pங்கிறது தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம்? 100ன்னு சொல்லிட்டோம். அடுத்து N வந்து எவ்வளவு? N வந்து 4 ஆண்டுகள்னு சொல்லியாச்சு. 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிவைட் பை 100. இந்த 100க்கு இந்த 100க்கு அடிச்சிடலாம். 1 நாங்க 4 25 நாங்க 100. அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 25%. அப்போ ஆன்சர் 25% இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 191 சம்மு. x ஆனது y-இன் 2 மடங்குடன் எதிர் விகித தொடர்புடையது. மேலும் y = 6 எனில் x-இன் மதிப்பு 4 எனில் y = 8 எனில் x-இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி ஃபார்மேட்டாக மாற்றணும் அப்படின்னா x ஆனது y-இன் 2 மடங்குடன் எதிர் தொடர்புடையதா? அப்போ இது எப்படி இருக்குன்னா x ஆனது y-இன் 2 மடங்குடன்
எதிர் விகித தொடர்புனா இந்த மாதிரி இது போட்டு ப்ரொஃபஷனல் டூ அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே என்ன வரும் அப்படின்னா இருமடங்குடன் எதிர் விகித தொடர்புடையது. அப்போது எக்ஸு ப்ரொபோர்ஷனல் 2/yன்னு சொல்லி டெரிவ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்து விடணும் அப்படின்னா இங்கே வந்து கேன்னு மாற்றணும், இதுக்கு பதிலாக கேன்னு போடணும். அப்போ 2k = y, 2k / y. இது வந்து ஒரு ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, y = 6, x = 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ y = 6ன்னு போடுங்க, y = 6, x = 4, 2k. அப்போ கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், 2 2 அடிச்சிருவோம். அடிச்சோம் அப்படின்னா 6 2 12. அப்போ k = 12ன்னு கண்டுபிடிச்சாச்சு. k = 12ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், y = 8 எனில் 8 x-ஓட மதிப்பு என்ன? இதே ஃபார்மேட்டை இதே ஈக்குவேஷன் இங்கே கொண்டு வாங்க. x = 2k / y. இதில் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, y = 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ y = 8ன்னு நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணுங்க, y = 8. அதுக்கப்புறம் வந்து கேயோட வேல்யூ என்ன, கேயோட வேல்யூ 12. அப்போ கேயோட வேல்யூ 12 அப்படியே போடுங்க. 1 4 8, 3 4 12 முடிச்சாச்சா? இங்கே 2 இங்கே 2 அடிச்சாச்சு. அப்போ x = என்ன, x = 3. ஆன்சர் 3 இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. இதான் கொஸ்டின், ஈஸியாக தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கங்க. அடுத்து 192 சொல்லுங்க. இஃப் 4a = 5b and 7b = 9c and then find the abcன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஈஸி தான், ரொம்ப போட்டு குழப்ப வேணாம், டக்குன்னு போடுறேன் பாருங்க. இப்போ 4a 5b, இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தெரியணும். ஓகேவா? a / b 5/4. ஓகேங்களா? அடுத்த ஈக்குவேஷன் என்ன, 7b 9c, b/c 9/7. ஓகேங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷனில் போட போகிறோம். a b c கண்டுபிடிக்க போகிறோம். 5 4, பியோட வேல்யூ 9 7. இங்கே இல்லாத இடத்துக்குலாம் என்ன பண்ணுவோம், அந்த பக்கத்தில் இருக்கிற வேல்யூ அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவோம். இங்கே 4. ஓகே, அப்போ போடுங்க. 9 5 45, 9 4 36, 4 28. இது மூணுமே ஒரே நம்பரால் அடிபடாத வரை இது ஆன்சர் தான். அப்போ ஒரே நம்பரால் அடிபட வாய்ப்பே இல்லை. அப்போ என்னதான் 45 36 28 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, 45 36 28. If 7:5 is the proportion to x, x is to 25, then find the x ஓட வேல்யூ. அதாவது 7 division by 5 equal to x division by 25. அப்போ x ஓட வேல்யூ கேட்டால் 5 25, 5 7 5 35. அப்போ x equal to வேல்யூ 35. சிம்பிளாக ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம், ஃபார்ம் பண்ணணும் அடித்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இந்த 5 இந்த 7 இருக்கணும் ஆன்சர். Find the largest number which divides 1230 and 1926, leaving the remainder 12 in each case. அதாவது 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி வந்து எவ்வளோ தரணும்னு சொல்லிட்டாங்க. மீதி வந்து 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டாங்க. அப்போ இந்த 1230 இருந்தும் 1926 இருந்தும் 12 நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வேலை இதுதான் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 10னா இங்கே 8, இங்கே 2 அப்படின்னா இங்கே 1. அப்போ 1218. இங்கே வந்து 6னா 4, இங்கே வந்து 1, 1914. இது ரெண்டையுமே வந்து அடிபடுற மிகப்பெரிய எண்ணு கேட்டாங்க. அப்போ 6ஆல் அடித்தாலும் இது அடிபடும், 6ஆல் அடித்தாலும் அடிபடும், இதுவும் அடிபடும். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய எண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ 174 போட்டு அடிச்சு பாருங்க. 174 ரெண்டையும் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து அடிக்கிறது மிகப்பெரிய நம்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிச்சிங்க அப்படின்னா அது ரெண்டுமே அடிபட்டுரும், மீதி இல்லாமல் அடிபட்டுரும். ஏன்னா நம்ம பண்ணதை கழிச்சிட்டோமே, அப்போ மீதி இல்லாமல் அடிபடும். மற்ற 2 நம்பரும் மல்டிப்ளிகேஷனில் அதோட வராது. அடுத்து ஃபைண்ட் த எல்சிஎம் p² - 3³ + 2, p² - 4. இப்போ 2 பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. 2 பார்ட்டில் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? இப்போ இது என்ன அப்படின்னா காரணிப்படுத்தணுமா? p² - 3p + 2. இங்கே என்ன பண்ணணும், கூட்டணும் அப்படின்னா பெருக்கணும் அப்படின்னா 2 வரணும், கூட்டணும் அப்படின்னா -3 வரணும். பெருக்குனா என்ன வரணும், 2 வரணும். கூட்டணும் அப்படின்னா -3 வரணும். அந்த மாதிரி நம்பர் எடுக்கணுமா? 4 2 2, 4 2 2, மைனஸ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ வந்து 2ன்னு கிடச்சிரும். அதே வந்து கூட்டணும் அப்படின்னா -2 -1 -3 கிடச்சிரும். அப்போ டிவிஷன் என்ன பண்ணுவோம், பீன்னு போடுவோம்.
அப்போ என்ன வரும் p மைனஸ் ஒன் இன்ட்டு p மைனஸ் டூ ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. அடுத்து இன்னொன்று என்ன இருக்குது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னு இருக்குது. அது எப்படி பார்க்கலாம் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு இருக்குது. இப்படி எடுத்துக்கலாமா? இந்த ஃபார்மேட் என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்மேட் என்ன ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதான வேல்யூ. அப்போ வந்து இங்கே என்ன வரும் பி ப்ளஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் டூ. அப்போ செகண்ட் பார்ட்டு கண்டுபிடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கிடச்சிருக்கு p minus 1 p minus 2. ஓகே செகண்ட் பார்ட் என்ன கிடச்சிருக்கு p plus 2 into p minus 2. ரெண்டுலேயும் பொதுவான வேல்யூ என்ன p ஸ்கொயர் p minus 2 தான். இதில் ரெண்டுமே சேம் வேல்யூங்கிறதுல ஒரு டைம் எடுத்தால் போதும். அப்போது p minus 2 இங்கே என்ன இருக்குது p plus 1 p plus 2 p minus 1 plus p plus 2. அப்போது p minus 1 into p plus 2 ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் பெரிய நம்பர் என்னவோ அதுதான் எல்சிஎம்க்கு எடுக்கணும். மீதி இருக்கிற நம்பர்லாம் அப்படியே எடுத்து எழுதணும். அப்போ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். இதில் வந்து p மைனஸ் ஒன்று எழுதியாச்சு p ப்ளஸ் 2 எழுதியாச்சு. இது எங்கே ஆன்சராக இருக்குது பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. LCM of two numbers is 180. Then which of the following is not the HCF of the number? அப்போ வந்து 180ங்கிறது என்ன சொல்லிட்டாங்க எல்சிஎம் சொல்லிட்டாங்க. எனில் கீழ்கண்டவற்றில் எது மீப்போவா ஆகுது? மீப்போவாங்கிறது வந்து எல்சிஎம் என்ன பண்ணும் டிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணுமா? அப்போ எல்சிஎம்ல டிவிஷன் ஆகாத நம்பர் பாருங்க 45 இன்ட்டு 4னா எவ்வளோ வரும் 180 வந்துடும். அப்போ இது அடிப்படும், இது வராது. 60 இன்ட்டு 3 அப்படின்னா 180 வரும். அப்போ இது வராது. 90 இன்ட்டு 2 அப்படின்னா இதுவும் 180 வரும். அப்போ இதுவும் வராது. இதுதான் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சராக இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து என்ன பண்ணாது அந்த 180ஆல அடிபடாத ஒரே நம்பர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் 75. ஃபைண்ட் த HCF ஆஃப் த நம்பர் 18, 24, 30. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்போ எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம் HCF கண்டுபிடிக்குமா 18, 24, 30. ஆன்சர் என்ன வரும் 2, 9, 12, 15. மறுபடியும் 3ஆல் போடுவோமா 3, 4, 5. ஓகே என்ன கேட்டிருக்காங்க HCF தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 6. அப்போ 6 தான் ஆன்சர். இது 2 தான் வரும். அதுக்கப்புறம் வந்து சேமாக அடிபடுற நம்பர் இல்லை. அப்போ 3 என்ன வரும் 6ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 6. அடுத்து 270 candidates appeared for the examination of which 252 passed. What is the pass percentage? தேர்வுக்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றுட்டாங்க. அப்போ அந்த சதவீதம் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஈஸி தானே 270 மொத்தம். அதில் 252 பேர் எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்னால என்ன பண்ணுவோம் இன்ட்டு 100 போடுவோம். பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இன்ட்டு 100 போடுவோம். இந்த 0க்கு இந்த 0க்கு அடிச்சிடலாம். அடிச்சதுக்கப்புறம் மீதி இத்தனை இருக்கும் 27. இப்போ 3ஆல் அடிக்கலாம். 9 3 27, 8 3 24, 4 3 12. அப்போ 840 டிவிஷன் 9ன்னு இருக்கா. அப்போ இந்த டிவிஷன் போடும்போது இப்படி போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 9 9 81, 9 9 81. மீதி எத்தனை இருக்கும் 3 இருக்கும். அப்போது 9 3 27, 9 3 27, 27னா மீதி 3. இப்போது இதை கலப்பின பின்னமாக மாற்றி எழுதணும் அப்படின்னா டிவிஷன் பண்ண நம்பரை கீழே எழுதுங்க. டிவிஷன் பண்ண நம்பரை கீழே எழுதுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ண நம்பரை வந்து மேலே ஈவில் இருக்கிறத சைடில் எழுதுங்க. மீதியை மேலே எழுதுங்க. ஓகே இதுதான் வந்து இந்த கலப்பின பின்னம் மிக்ஸ்டு ரேஷியோ. இதில் இந்த 3 9 அடிக்கலாமா 1 3 3 3 9. அப்போது 93 1/3%. ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க 93 1/3%. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து போர்ட் மாஸ் ரூல் வந்துருச்சு. போர்ட் மாஸ் ரூல் பற்றி படித்து இதை வந்து சார்ட் அவுட் பண்ணோம். இப்போது BIDMAS ப்ராக்கெட் இருக்கா ப்ராக்கெட் இல்லை. ப்ராக்கெட் இருக்குது ஐ இருக்கா ஐ இல்லை. டிவிஷன் இருக்குது. டிவிஷன் என்ன இதுதான் டிவிஷன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம். ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 4 + 2 6, 4 + 2 6. அதுக்கப்புறம் என்ன இருக்குது இங்கே பாக்ஸில் என்ன போட போகிறோன்னு தெரியாது. ஓகே 4 + 2 6ன்னு வந்துருச்சு. இதை வந்து டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது டிவிஷன் தானே இருக்குது. அப்போ டிவிஷன் அப்படின்னா 2. அப்போது பாக்ஸு -= 10ன்னு வரணும். 2ன்னு போட்டாச்சு. அப்போது அடுத்து என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷனா அடிஷனா சப்ராக்ஷனான்னு இருக்குது. இப்போது இங்கே வந்து எந்த நம்பரை போட்டோம் அப்படின்னா நமக்கு 10ன்னு வரும் அப்படின்னா ப்ளஸ் போட்டால் வருமா ப்ளஸ் போட்டோம்னா என்ன வரும்
8 minus 2 6 வரும். அப்போ 6 = 6 வரக்கூடாது, 10 தான் வரணும். மைனஸ் போட்டால் நமக்கு என்ன வரும்? 4 minus 2 2 தான் வரும். அதுவே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, இந்த பாக்ஸில் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 12 minus 2 அப்போ 10 = 10 வந்துருச்சு. அப்போ இந்த பாக்ஸில் என்னதான் வரணும்? மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் சப்ராக்ஷன். அப்போ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போடுறதுக்கு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்டு போடுறோம். அப்போ இன்ட்டு போட்டால் தான் நமக்கு என்ன வேல்யூ வருது? 10ங்கிற வேல்யூ வருது. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ ஆன்சர் என்ன? 10 × 10. அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னன்னா மல்டிப்ளிகேஷன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், திருப்பி கேட்டிருக்காங்க. இதை பாஸ் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் பாருங்க. ஃப்ரூட் செல்லர் பாட் சம் மேங்கோஸ் ஆஃப் 10 which 10% were rotten. He sold 46 2/3% of the rest. If the after rest, இந்த ரெஸ்ட்ங்கிறது முக்கியம், ஏன்னா மீதி இருந்த மாம்பழம்னு அர்த்தம். If he still has 192 mangoes, find the total number of mangoes originally bought by him. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பழ வியாபாரி தான் வாங்கிய பழங்களில் 10% அழகிருச்சு, மீதி இருக்கிற பழக்கத்தை விற்க போறாரு. தன்னிடம் இருந்த மீதி மாம்பழங்களில் தான் 46 2/3% மாம்பழங்களை விற்ற பின் 192 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மொத்தமா அவர் வாங்கின மாம்பழம் கண்டுபிடிக்குமா? அப்போ மொத்தமா வாங்கின மாம்பழம்ங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, மொத்த மாம்பழங்களின் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் அழுகிருச்சு? 10% அழுகிருச்சு. அப்போ 100% 10% போச்சு அப்படின்னா 90%. அப்போ 90/100ன்னு போடுவோம். அதை தானே விற்றுருப்பாங்க. அதை விற்றதுல எவ்வளோ கிடச்சிருக்கு? 46 2/3 இருக்கா? அப்போ அந்த மாம்பழங்கள்ல 46 2/3 மாம்பழங்களை விட்டாங்க. விட்டுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சதவீதம் கொடுத்துருக்காங்க 46 2/3. அப்போ இந்த 46 × 3 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 46 × 3 138. 138 + 2 / 3. ஓகே, இன்ட்டு பர்சன்டேஜ் மறந்துடாதீங்க. அப்போ பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் பதிலாக இங்கே என்ன பண்ணலாம்? கீழே 100 போடுவோமா? அப்போ இங்கே என்ன வரும்? 140 division by 300 வரும். 140 division by 300. அப்போது எத்தனை மாம்பழம் விற்றுருக்காரு? 140%. 140 division by 300 அப்படிங்கிறத வித்துட்டாரு. விற்றதுக்கப்புறம் மீதி இருக்கிறது அதுதான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கு, 192 மாம்பழங்களுக்கு இருக்கு. அப்போது ஒரு மொத்த மாம்பழத்தை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போசரே சொல்லிட்டாங்க. அதில் 10% மாம்பழம் அழுகிருச்சு. அந்த 10% மாம்பழத்தெல்லாம் வந்து 46 2/3% அதை வந்து விற்றுருக்கோம். அப்போ விற்றது 140/300 சொல்லி மாற்றியாச்சு. அதோட வேல்யூ தான், அதுதான் எவ்வளோ இருக்கு? 192 மாம்பழங்கள் மிஞ்சிச்சு. அப்போ இதெல்லாம் போக தான் எவ்வளோ இருக்கு? 192 இருக்கு. இந்த சீக்வன்ஸை நீ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அப்போ இங்கே 2 0 அடிச்சாச்சா? அடிச்சதுக்கப்புறம் 3 9 1 3 3 100 இருக்கு. இங்கே என்ன இருக்கு? 3 இருக்கு. 1 3 3 6 3 18. 6 3 18 மீதி எத்தனை இருக்கும்? 4 3 12. 1 14 14 4 14 64. அப்போ x = 4 × 100. அப்போ எவ்வளோ வரும்? 400. அப்போ x = 400ங்கிறது ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப ஈஸி தான். ஈக்குவேஷன்ஸ் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். இதில் வந்து 25 சம் முடிஞ்சிச்சா? 25 சம் இன்னும் வந்து 40 days தான் கிட்ட இருக்குது. இந்த 25 சம்மில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் 20க்கு மேலே இருக்கணும். கண்டிப்பாக 23 24 அந்த மாதிரி சம்மை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் வந்து 25 out of 25 வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.